தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இப்போ நான் ராம்நாடு ஏரியாவில் இருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி விதைப்பு, இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி விதைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதாவது இந்த இடத்துல எப்படின்னா மெயினாக வந்து இது வந்து வானம் பார்த்த பூமிங்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயல் மாதிரி வந்து நிற்காது. அதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால ஒரு போகம் வந்து நம்ம போடும்போது, அந்த மழையோட தண்ணீல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விதைப்பாடு போட்டு, மத்த களைக்கொல்லி, மத்த மருந்து, உரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைம்ல இப்ப மெயினா வந்து நம்ம நார்மலா இவங்க வந்து இந்த இப்ப இருக்கிற பின்னாடி இருக்கிற வயல பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பயிர் முளைச்சிருக்கு. ஒரு சரியான ஒரு ஈவனா வந்து பாத்தீங்கன்னா முளைப்பு திறன் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இவங்க கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா நமது ஐபிஎல் பேலன்ஸோட கிரிஃபின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ ஏக்கராக்கு வந்து 4 கிலோ. இந்த கிரிஃபின்ங்கிறது என்னன்னா, அதாவது தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 சத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பல்லாயிரக்கணக்கான ஒரு கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த தலை சத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய தலை சத்தை வந்து இழுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் சத்து வந்து பண்ணுது. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய டிஏபி சத்தை வந்து கரைச்சி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்து வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்துது. அதே மாதிரி சாம்பல் சத்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைக்கு, அதாவது கரைச்சி எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா நமது கிரிஃபின் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுது. இந்த மாதிரி வந்து தண்ணி அதாவது இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மழை பொழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உரம் போடுவாங்க. அந்த உரத்து கூட இந்த நேரடி விதைப்பு, அது டிஎஸ்ஆர் நம்ம சொல்லுவோம். இந்த நேரடி விதைப்பு கூட நீங்க எப்பப்பெல்லாம் உரம் கொடுக்குறீங்களோ அந்த உரத்து கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலந்து இந்த ஏக்கராக்கு கிரிஃபின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ போடும் போது உங்களுக்கு சீரான வளர்ச்சி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். இது கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.